Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் டே 5 நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் கொஷின்ஸ் இதில் என்னென்ன லெசன்ஸ் கவர் பண்ணியிருக்கோன்னா லெசன் 5, அதே மாதிரி லெசன் 16 and 17 இருக்குது கொஞ்சம் கொஷின்ஸை. லெசன் 5ல் பார்த்தீங்க அப்படின்னா லாங்கிடியூட்னல் வேவ்ஸ், ஆடியபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சினா என்ன ரேஞ்சு, ஸோ அந்த வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஒய் எம்டி வெசல்ஸ் மேக்ஸ் மச் நாய்ஸ் அந்த கொஷின். To find Doppler effect, actually condition in which no Doppler effect can be seen அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு இருக்கும். அதில் Doppler effectன்றதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது டீட்டெயில் கொஷின் தான், பட் 4 மார்க்லாம் கேட்பாங்க. வாட் இஸ் எக்கோ அண்ட் கண்டிஷன் ஃபார் எக்கோ, அந்த கண்டிஷனில் மினிமம் டிஸ்டன்ஸ் நீடட் ஃபார் எக்கோன்னு இருக்கும், ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீலிங்ஸ் ஆஃப் கான்சர்ட் ஹால்ஸ் வந்து கர்வ்டாக இருக்கும் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த ரீசனிங் கொஷின். இது வரைக்கும் 5th லெசன், இதில் இருந்து 16th லெசன் உள்ள ஷார்ட் ஆன்சர்ஸ். சிந்தட்டிக் ஆக்சன், thyroid is known as personality hormone Y. Next, name the hormones secreted by the posterior pituitary and what are its effects and the question. Next, exocrine and endocrine glands உடைய difference. Next, what is estrogen and அதோட ரோல் என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட், வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஜிபர்லின். இதில் இந்த லாஸ்ட் 2 இது வந்து 4 மார்க்கில் கேட்பாங்க, மீதி எல்லாம் 2 மார்க் கொஷின்ஸு. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னா இது, கேஷியஸ் பிளான்ட் ஹார்மோன் இது அப்படின்றது அதோட எஃபெக்ட்ஸ் இருக்கும், இதுவும் 4 மார்க் கொஷின் தான். நெக்ஸ்ட்டு தைராய்ட் கிளாண்ட் அண்ட் போலன் கிரெயினோட டயக்ராம் மட்டும், ஸோ இது வந்து கம்பல்சரி கொஷினில் எப்பயுமே கேட்குற கொஷின், ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹவு டஸ் தி எம்ப்ரியோ கெட் இட்ஸ் நரிஷ்மெண்ட் ஃப்ரம் தி மதர்ஸ் பாடி. ஒரு யூட்ரஸ்குள்ளே இருக்க பேபி வந்து எப்படி நரிஷ்மெண்ட் வந்து அவங்க மதரோடைய பாடியிலேருந்து கிடைக்குது அப்படின்றது அந்த ப்ளசண்ட்டாக வச்சு படிச்சிருப்பீங்க அந்த கொஷின். நெக்ஸ்ட், வாட் இஸ் கொலஸ்ட்ரம் அண்ட் ஹவு இஸ் மில்க் செக்ரீட்டட் இல்லைனா ஹவு இஸ் மில்க் ப்ரொடியூஸ்ட் அப்படின்றது ஆஃப்டர் சைல்ட் பர்த் அந்த இது. நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்செக்ட் பாலினேட்டட் ஃப்ளவர்ஸ். பிரைட் கலர்டாக இருக்கும், பெரிய ஃப்ளவர்ஸாக இருக்கும், அது மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க அந்த கொஷின். நெக்ஸ்ட்டு அதில் பாலினேஷன்னா என்ன, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன், அதையும் பார்த்துக்கோங்க. அதில் வந்து சின்ன கொஷின்ஸ் இருக்கும், அது மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இதில் ஒரு டீட்டெயில் நீங்கள் படித்தா போதும். அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன்ஸ்னால் என்ன, அதோட யூசஸ் என்னென்ன அந்த கொஷின் படிச்சுக்கோங்க. அது போக 16 and 17ல் ஒரு 6+9 ஆன்சர் இன் 1 word சென்டென்ஸ் இருக்கும், ஒரே ஒரு வார்த்தையில் இருக்கமே கொஷின் ஆன்சர்ஸ் இருக்கும், ஸோ அந்த கொஷின்ஸை கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி கண்டிப்பாக மறக்காமல் படிச்சிடுங்க. தேங்க்யூ.